எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல அவங்க 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை தான் போயிட்டுருக்கும். ஸோ, அவ என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாளோ, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் ஃபாலோ பண்ணிட்டுருப்பான். அவ சாப்பிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பனானா மட்டும் எடுத்துட்டு போவான். ஸோ, இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அவ ஒரு பனானா மட்டும் தான் சாப்பிடுறாளோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவனும் ஒரே ஒரு பனானா மட்டும் எடுத்துட்டு போவான். ஸோ, எல்லாரும் கிளாஸ் முடிச்சுட்டு வெளிய போனதுக்கப்புறமா, மறுபடியும் லேப்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். இவன் மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எட்டி பார்ப்பான். ஓ! நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விட நிறையா படிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படியே மெதுவா எட்டி பார்ப்பான். இங்க பாரு நான் எப்பயுமே உன்ன வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ, நீ என்ன பண்ணாலும் அதுக்கேத்த மாதிரி நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல சும்மா மிரட்டிட்டு வந்து ஜாலியா போவான். ஸோ அவன் அந்த லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து அவங்க சார் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து மீதி இருக்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. ஸோ கிளம்பி போகும்போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எந்திரிப்பாங்க. ஸோ 2 பேருமே எந்திரிக்கும்போது ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவ கீழ விழுந்துருவா. ஸோ கீழ விழுந்தோனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவள வந்து பார்க்கறதுக்காக கிளாஸ்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிப்பான். பாரு அவ வந்து விழுந்துட்டான்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே நின்னுட்டு இருப்பான். ஸோ நின்னுட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, இவனும் அப்படியே ஸ்லோவா கீழ விழுவான். டேய் என்னடா ஆச்சுன்ற மாதிரி 2 பேரையும் காமிப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, தூங்காம படிச்சுட்டு இருந்ததுனால, கிளாஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து டிஸ்பென்சரியில அட்மிட் ஆயிருப்பாங்க. ஸோ அவன் தான் ஃபர்ஸ்ட் முழிச்சு பார்ப்பான். முழிச்சோனே நீ என்ன இங்க பண்றன்ற மாதிரி 2 பேரும் மறைச்சு பார்ப்பாங்க. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் சண்டை போட வேணாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசுக்குள்ளே பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அவன் அப்படியே திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்கும்போது இவ கையில வந்து சின்னதா ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பான். இவ என்னடா எப்ப பாரு எங்க வந்தாலும் படிச்சுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடு திரும்பி படுத்துறான். ஸோ கொஞ்ச நேரத்துல தூங்கி எந்திரிச்சு பார்ப்பான். ஆனா அந்த பெட்ல வந்து அவன் இருக்க மாட்டான். என்னாச்சு இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா? ஸோ எங்க போனான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஸோ கிளாஸ் சார் அப்புறம் மேம் எல்லாம் வந்துட்டு ஓகே நீ வந்து எப்படி இருக்கா? ஸோ இப்போ ஓகேவா நல்லா இருக்கேன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்காம படிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவ எங்க போனா சார்ன்னு கேட்டோன்னே, அவ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளாஸுக்கு போயிட்டேன்னு சொன்னோனே, ஓகே சார் என்ன வந்து பிளஸ் பண்ணுங்க. நானும் வந்து கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான். இல்ல நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ வந்து இன்னும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சார் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த பழைய மெமரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இவனுக்கு ஸ்கூல் மெமரீஸ் எல்லாமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படிதான் இருந்தோமான்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லாஸ்ட் நைட் நடந்துச்சுல. ஸோ 2 பேரும் ஹக் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. அந்த மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஸோ 2 பேருமே அப்படியே வெளிய வருவாங்க. வெளிய வரும்போது அவனும் வருவான், இவளும் பார்த்துருவான். ஆஹா இவன் வேற வரானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். 2 பேரும் பார்த்துப்பாங்க. ஸோ பார்க்கும்போது இல்ல லாஸ்ட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிருந்தேன். ஸோ நீ வந்து லாஸ்ட் நைட் நடந்தத மனசுல வச்சுட்டு என்கிட்ட வரணும்னு மட்டும் நினைச்சிடாத. நம்ம 2 பேரும் இன்னும் ஒரு எனிமீஸ் மாதிரி தான் இருக்கோம். ஸோ நீ வந்து அதெல்லாம் மனசுல வச்சுக்காதன்னு சொல்லிட்டு கைய தூக்குவான். ஸோ கைய தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமான்ற பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமா? நான் அவ்வளோ சீக்கிரம் காலி பண்றேன்னு சொல்லிட்டு இவன் வேகமா போவான். ஓ சாரி வழி இந்த பக்கம் இருக்கோ. இந்த சைடு கிளம்பி அவன் போக வேண்டிய இடத்துக்கு போவான். இவன் வந்து வீட்டுக்குள்ள வருவா. ஸோ வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருன்னு இருப்பாங்க. ஏன்னா இவ வந்து வீட்டை விட்டு வெளியே போனதுனால அவங்க அம்மா வந்து கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க. ஓகே நீ வந்து இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து தண்ணி குடிக்க வந்தேமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அந்த தம்பி உள்ள வந்தோடனே அவங்க அக்கா கூட தான் ஃபுல்லா வம்பிழுத்துட்டு இருப்பான். இவ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேலைக்கு போகாமலே இருக்கா. ஸோ இதுக்கு தான் சொல்றேன் வேலைக்கு போகாம என்ன மாதிரி இருந்தா மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் வந்து எதுவுமே இல்லாம இருக்கும். நான் எப்படி ஜாலியா இருக்கேன் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ரூம்குள்ள வருவா. ஸோ ரூம்குள்ள வந்தோடனே அவன் தம்பி பேசின மூமெண்ட் எல்லாமே இவளுக்கு ஞாபகம் வந்துட்டு என்னடா இது எங்க வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஸோ கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா உள்ள வருவாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதை அவங்க அம்மா வந்து அவன் கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து இதை சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து டிப்ரெஷன் எதுவுமே இருக்காது. ஸோ நீ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கலாம். உனக்கு எப்போ வேலைக்கு போகணும்னு தோணுதோ அப்போ வந்து வேலைக்கு போ. உனக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் ஒரு அம்மாவா வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நல்லா பார்த்துக்காம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ ரூம்ல இருந்து வெளியே வருவா. ஸோ வெளியே வரும்போது ஒரு சவுண்டு கேட்கும் டம்முன்னு. என்னன்னு பார்த்தா இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட அந்த டிப்ரெஷன் வந்து குறைக்கிறதுக்காக சின்னதா ஒரு கேக் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்போனாலும் வேலைக்கு போ. ஸோ நாங்கள் வந்து உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நீ வந்து எதுவுமே மனசுல போட்டு குழப்பிக்காத. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணு. நாங்கள் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்போம்னு சொல்லிட்டு அவளே வந்து ஃபுல்லா சப்போர்ட்டிவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளோட டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஓவர் கேர் பண்றதுனால இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்காம போயிடும். ஸோ ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இருந்துட்டு அவ வந்து கால் பண்ணுவா. ஸோ அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவா. இன்னைக்கு வந்து நீ ஃப்ரீயா இருக்கியா? நம்ம 2 பேரும் வெளியே போய் ட்ரிங்க் சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு இருப்பா. இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் வரலைன்னு சொல்லிடுவா. என்னடா இவளும் வந்து வரலைன்னு சொல்லிட்டா நான் அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்ல வந்து விழுந்துருவா. இங்க வந்து இவனை காமிப்பாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுல. ஸோ லாயர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிருப்பா. உங்க கூட இருந்த அந்த அனஸ்தியாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனாருன்னு தெரியல. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு எவிடன்ஸா இருக்காரு. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண எடுக்க மாட்டேன்றாரு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அவர் வந்தா மட்டும்தான் உங்களை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். அவர்கிட்ட தான் வந்து பார்த்தோன்னா ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம்னு சொல்லிட்டு லாயர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா இவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க.
லாயர்ஸோட அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்ட் கூட வெளியே வருவான். ஸோ நான் வந்து அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ட்ரை பண்ணா போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வருவாங்க. இங்க வந்து அவனோட வீட காமிப்பாங்க. ஸோ அவன் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அந்த பிளாக் ஷர்ட் போட்ட ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ கிட்ட வந்துட்டு லைட் ஆன் பண்ணிட்டு கையில வந்து ஒரு சுத்தியல் மாதிரி வச்சிருப்பான். ஸோ அந்த சுத்தியல் வச்சுட்டு அந்த வீட்டுல இருந்த கண்ணாடியை உடைப்பான். ஸோ உடைச்சோடனே உள்ள வந்து ஏதோ வைக்கிற மாதிரி இருக்கும். இங்க கீழே காமிப்பாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவன் தம்பி கூட பேசிட்டு இருப்பாங்க. டே இந்த மாதிரி வந்து வெட்டியா இருக்கிறதுக்கு பதிலா அந்த துணியை வந்து மேலே போய் காய போட்டான்னு சொன்னோன்னே, ஆமா வெட்டியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னதான் வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு மாடிக்கு போவான். ஸோ மாடிக்கு போகும்போது என்ன முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்ப்பான். என்னன்னு பார்த்தா முன்னாடி இருந்த அந்த கிளாஸ் விண்டோ வந்து உடஞ்சிருக்கும். ஸோ அவன் உடஞ்சிருக்கு பார்த்துட்டு அப்போ யாரோ வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்ப்பான். உள்ள வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். நீ என்ன என்னோட ரூம்ல பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பானா, இல்ல உன்னோட ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல கிளாஸ் வந்து யாரோ உடைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திருடன் யாராவது வந்திருப்பாங்கன்னு சொன்னோன்னே இவனுக்கும் கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். என்னது திருடன் வந்திருக்கானா? ஆமா அவ எதுக்கு இங்க வரான்னு சொல்லிட்டு இவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஓகே காய்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே டச் பண்ணாதீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எல்லாரும் கலெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ திருடே வந்து எதுக்கு வந்தான்னு தெரியல. திருடே வந்து எதுக்கு வந்தான்னு தெரியல. ஆனா உங்க திங்ஸ் வந்து எதுவுமே திருடிட்டு போகாம தான் இருக்கும். ஸோ மேபி நெக்ஸ்ட் வந்து அவன் வரலாம். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்புவாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரூம் அதாவது கீழே வந்து தூங்கிக்கோன்னு சொன்னோன்னே, இல்லம்மா நான் வந்து வரல நான் வந்து மேலேயே தனியா தூங்கிக்கிறேன். நீ வந்து போ நான் வந்து தனியா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ரூம்குள்ள வருவான். அந்த உடஞ்ச கண்ணாடி பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல வந்து எடுத்து வச்சிட்டு இருப்பான். ஸோ எடுத்து வைக்கும் போது ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கையை கிழிச்சிடும். ஸோ கையை கிழிச்சிட்டு என்னடாச்சு, ஸோ நம்ம வந்து நம்மளை தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி பார்ப்பான். ஸோ திரும்பி பார்க்கும்போது யாருன்னா அவ தான் வந்திருப்பா. ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மெதுவா உள்ள வருவா. உள்ள வந்தோடனே நீ வந்து இங்க தனியா இருக்குன்னு மட்டும் யோசிக்காத. மேல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருக்கு. நீ வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களோட ரூம் அதாவது கீழே வந்து தூங்கிக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. இல்ல நான் வந்து வரல நான் வந்து மேலேயே தூங்கிக்கிறேன்னு சொன்னோன்னே அவ வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ வந்து கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீ வந்து இப்படி தனியா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதா. உனக்கு வந்து யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதா. நாங்க இருக்கோம். ஸோ நீ வந்து எங்களோட ரூம்ல வந்து அதாவது எங்க வீட்டுல கீழே வந்து தூங்கிக்கோன்னு சொன்னோன்னே, ஸோ கீழே வந்து டின்னர் சாப்பிட உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் தம்பி வந்து பார்த்தோன்னா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ இவ ஸ்கூல்ல எப்படி இருப்பான், ஸ்கூல்ல எந்த மாதிரி பிஹேவ் பண்றா எனக்கு அதை சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அவன் தம்பி கேட்டுட்டு இருப்பான். அவன் தம்பி கேட்டதுக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுவாங்க. வந்து கிளாஸ்ல ரொம்ப படிச்சுட்டு இருப்பா. எனக்கு வந்து அவளை சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணோன்னே, இல்ல நீ இந்த இடத்துல எதுவுமே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவ பாப்பா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எடுத்து வச்சுட்டு வெறும் ரைஸ் அப்புறம் சூப் மட்டும் வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே அடுத்து அடுத்து என்ன சொல்ல போறேன்ற மாதிரி அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆண்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்களோட டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல உங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே படிப்பேன் ஆண்டி. அது மட்டும் இல்ல அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கொஞ்ச நேரத்திலேயே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என்னால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அம்மா இந்த மாதிரி டைம்ல அழுகாத கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் தம்பி பேசிட்டு இருப்பான். ஏய் விடுடா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வருது இருந்தா. ஸோ அதனால தான் நான் வந்து கேஷுவலா அழுதுட்டு இருக்கேன். நீ வந்து எதுவும் கண்டுக்காதான்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து ரைஸ் சாப்பிட. ஸோ ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வந்து வேற எதுவும் ட்ரை பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீ வந்து இதை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒளிச்சு வச்சாங்களா அந்த டிஷ்ஷை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேணா வெளியே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, எனக்கு வந்து வெளியே போய் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுவான். இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் போக முடியாது. ஸோ நம்ம 2 பேரும் இங்கேயே இருக்கலாம். நம்ம 2 பேரும் வெளியே போனா அம்மா நிறைய கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ரீசன் சொல்லிட்டு வச்சிருவா. ஆஃபீஸில் இவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஃபோனில் வந்து ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து நியோ டியூப் வந்து ஓப்பன் பண்ணுவான். அதில் வந்து ஒரு வீடியோ இருக்கும். ஸோ ஓகே இது வீடியோ என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பா. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கான ஒரு வீடியோ தான் இருக்கும். ஸோ அவன் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பின்னோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னே என்னது என்னோட சேனலுக்கு 6வது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாரா, ஆமா இது வந்து யாரா இருக்கும் என்னோட ஃபேமிலி மெம்பரா இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவான். அப்படி செக் பண்ணும்போது ஆமா இது வந்து என்னோட ஃபேமிலியே கிடையாது. ஸோ இவங்க வந்து யாரா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்லாம் போவா. ஸோ இங்க வந்து 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ ஸ்கூல்ல வந்து நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ண, ஆனா நீ இப்போ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸ்கூல்ல இருந்ததுக்கும் நீ இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்க. நானும் அந்த மாதிரி தான் இருக்கோம். ஸோ நம்ம 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்கூல்ல நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட அந்த பழைய மெமரிஸ் தான் பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துக்கு போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் நான் நினைக்கிறேன்னு சொன்னோன்னே, எங்க கூட்டிட்டு போற நல்லா வரலன்னு சொல்லிட்டு இருப்பான். இல்ல நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் கடைக்கு போவாங்க. ஸோ ஸ்ட்ரீட் கடையில போயிட்டு அங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஓகே இது வந்து நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அது என்னன்னா மால்ல வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஏரியா இருக்குல்ல. ஸோ அந்த கேம்ஸ் ஏரியாவுக்கு தான் கூட்டிட்டு போவான். எனக்கு வந்து எப்பெல்லாம் வந்து
வந்து நான் தனியா இருக்கிற மாதிரி தோணுதோ, இல்ல வந்து சேடா இருக்கிற மாதிரி தோணுதோ, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவேன். இந்த இடத்துக்கு வந்தேன்னா என்னோட கஷ்டம் எல்லாமே பறந்து போயிரும்ன்னு சொல்லிட்டு அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு காயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த காயின்ஸ் வந்து நெறைய எடுத்துட்டு, ஓகே அவனுக்கு வந்து என்னலாம் தோணுதோ அந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம விளையாடலாம்ன்னு சொல்லிட்டு பசில் கேம் விளையாடுவாங்க. ஸோ பசில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ பெர்ஃபெக்ட்டா விளையாடிட்டு இருப்பா. ஆமா நீ மட்டும் எப்படி இத வந்து கரெக்ட்டா விளையாடுறன்னு அவன் கேட்டோனே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையா விளையாடணும். ஸோ பொறுமை இருந்தா மட்டும் தான் அந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்ன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பசில் கேம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஸோ மைக்க பிடிச்சுட்டு அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட அந்த கொரியன் சாங் தான் பாடிட்டு இருப்பா. ஸோ கொரியன் சாங் பாடுறத பார்த்துட்டு, "ஓ! பரவால்ல. நீ வந்து இந்த மாதிரிலாம் சாங் பாடுவியா? நீ வந்து இந்த மாதிரி பாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே! ஸ்கூல்ல இந்த மாதிரி நீ பாடுனதே இல்லைன்னு" கேட்டோனே, ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாடலான்னு தான் இருந்தேன். ஆனா நான் எங்க பாடுனா படிக்காம போயிருமா, அதனால தான் நான் பாடாம விட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சாங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டான்ஸ் ஈவென்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் ஏத்த மாதிரி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து போடணும். அந்த கேம் தான் வந்து 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் விளையாடும்போது அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் ஏத்த மாதிரி ஸ்டெப் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, அவளையே பார்த்துட்டு இருப்பான். ஸோ 2 பேரும் அந்த ஸ்கூல் லைஃப்க்கு போன மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேம்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது, ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி நீ இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு, ஸ்கூல் மெமரீஸ் பத்தி தான் இவங்க 2 பேருமே பேசிட்டு வருவாங்க. நீ வந்து அவ்வளோ ரஃப்பா இருந்த, அதாவது ஃபுல்லா எனி டைம் படிச்சுட்டே தான் இருந்த. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே தான் இருக்கா. ஸோ நம்ம 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம 2 பேரும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வர தான் ட்ரை பண்றோம். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட அந்த ப்ராப்ளத்த பத்தி பேசிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. ஓகே நீ வந்து இங்க தூங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவ வந்து மேல போயிடுவா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா தூங்குவான். ஸோ தூங்கும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட மெமரீஸ் தான் வந்துட்டுருக்கும். இவள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா, இவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ வந்து ரொம்ப ஜாலியா இருக்கா. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேரிங்காவும் இருக்கான்னு சொல்லிட்டு, அவனோட மெமரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவனோட மைண்ட்ல ஃபுல்லா ஓடிட்டுருக்கும். இல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவள நினைக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குவான். இங்க இவள காமிப்பாங்க. இவ வந்து பார்த்தீன்னா, இவளோட மைண்ட்லேருந்து அவனோட மெமரீஸ் தான் போயிட்டுருக்கும். ஸோ ஸ்கூல்ல வந்து பார்த்தீன்னா, இவன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஆனா, இப்போ வந்து பார்த்தீன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே டிஃபரண்ட்டா இருக்கானேன்னு சொல்லிட்டு, இவளோட மைண்ட்ல வந்து பார்த்தீன்னா, அவனோட தாட்ஸ் தான் ஓடிட்டுருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே நடந்து வரும்போது, அந்த மெமரீஸ் எல்லாமே இவ வந்து நெனச்சு பார்த்துட்டு, ஓகே நான் வந்து இன்னைக்கு தான் வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு, அவ வந்து அப்படியே தூங்க ஆரம்பிப்பா. இங்க வந்து காலையில வேகமா வருவா. ஸோ என்னாச்சுன்ற மாதிரி கேட்டோனே, இல்ல என்னோட சேலரி வந்து பார்த்தீன்னா, கொஞ்சம் தான் கிரெடிட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீன்னா, என்னவா இருக்கும்? ஸோ உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு அவ கேட்பா. மேபி உன்ன வந்து உனக்கு இருந்த அந்த ப்ரொஃபசர் வந்து பார்த்தீன்னா, உன்னோட சேலரிய வந்து பிடிச்சு வச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்சு நீ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணேன்னா நல்லா இருக்கு தெரியும்னு சொன்னோனே, ஓ! அப்படியா? ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் ஸோ நானும் வரேன்னு சொல்லிட்டு அவன் தம்பி வருவானா, இல்ல வேணாம் நானே போய் தனியா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவ வந்து பார்த்தீன்னா, அவளுக்கோட சேலரி வந்து பார்த்தீன்னா, கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவனோட தம்பிக்கு வந்து ஞாபகம் வரும். அப்பதான் வந்து பார்த்தீன்னா, டிவில அந்த நியூஸ் போகும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனோட பேர் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவன் அத பார்த்துட்டு போயிடுவான். இங்க இவ ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. ஸோ ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டு இருக்கும்போது, அவர வந்து நான் பார்க்கலாமா? ஸோ அவர்கிட்ட வந்து நான் பேசணும். என்னோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வரேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டோனே, இல்ல எங்களால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கைய விரிச்சிருவாங்க. இங்க இவன காமிப்பாங்க. ஸோ இவனோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெவில் மைண்ட் இருக்கும். ஒரு ஏஞ்சல் மைண்ட் இருக்கும். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. டெவில் மைண்ட் வந்து இல்ல நீ வந்து அவள பழி வாங்கி தான் ஆகணும். அவகிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா போகாதன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க ஏஞ்சல் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல பொண்ணு. நீ வந்து அவகிட்ட நல்லா பழகு. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இல்ல நான் வந்து அந்த மாதிரிலாம் நினைக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். இங்க அவன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கூட பேசிட்டு இருப்பான். நான் தான் சொன்னேன்லம்மா அவன வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவனோட ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் இந்த மாதிரி இருக்கான். ஸோ அவ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்து அவன் கேட்டுருவான். என்னடா மறுபடியும் வந்து இவங்களும் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்களா? ஸோ நான் வந்து இவங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு நெனச்சு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இப்ப அதையும் குடுக்க முடியாம போயிடுச்சுன்னு அவன் மேல போயிட்டுருப்பான். அவங்க பேசுறத கேட்டுட்டு அவன் வந்து மேல போவான். ஸோ மேல போகும்போது இவளும் அங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வரும்போது, "ஏய் உன்னத்தான் நான் தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன்னு" சொன்னோனே, அவன் வந்து காதுல வாங்காம மேல போயிடுவான். ஸோ மேல போனோனே ஆரஞ்சு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆரஞ்சு எடுத்து வச்சு பேசிட்டு இருப்பான். ஸோ பேசும்போது, "நீ ஏன் எதுவுமே பேச மாட்ற? ஏன் டல்லா இருக்க? உன்னோட முகம் ஏன் இப்படி இருக்குன்னு?" கேட்டுட்டு இருப்பாளாம். "இல்ல எனக்கு வந்து எதுவும் இல்ல. நான் வந்து இங்க இருக்கக்கூடாது. நான் வந்து எப்படியாவது வீட்ட காலி பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவனோட ரூமுக்குள்ள போவான். என்னாச்சு? இவன் நல்லா தானே இருந்தான். சடனா என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு கீழ வருவான். ஸோ கீழ வரும்போது அவங்க அம்மா வந்து, "நீ வந்து அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. அவனோட ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்களாமே. ஸோ நீ வந்து அவன் கூட பழகாத. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அவளுக்கு வந்து அந்த மூமெண்ட் எல்லாம் ஞாபகம் வரும். ஓ! அதனால தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வரலாமா? வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு மேல போனானான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுவான். இவனுக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணலாமா? வேணாமா? இப்ப அவன் எங்க இருக்கான்? நம்ம வந்து பண்ணலாமா? வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான்.
வந்து ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். யாருன்னா லாயர் கூட தான் பேசிட்டு இருப்பாங்க. "நீ வந்து உன்னோட அந்த அனஸ்தியாலஜிஸ்ட்ட வந்து பாத்தியா? அவன் கிட்ட தான் வந்து பாத்தீன்னா ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு. அவன் கால் பண்ணாலும் வந்து ஃபுல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்றான். எனக்கு தெரிஞ்சு நீ டைரக்ட்டா போய் பாரு. ஸோ நீ அவன பாத்தா மட்டும் தான் உன்னால வந்து அந்த கேஸ்லேருந்து வெளிய வர முடியும்னு" சொன்னோனே, அவன் வந்து பாத்தீன்னா டைரக்ட்டா அவன் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து என்குயரி பண்ணும்போது, அவன் வந்து பாத்தீன்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவனுக்கு தெரியாத மாதிரி வந்து அப்படியே பின்னாடி போவான். ஸோ ரிசப்ஷனிஸ்ட்ட கேட்பான். ஸோ அந்த அனஸ்தியாலஜிஸ்ட் வந்து இருக்காரா? ஸோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரான்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல சார் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இல்ல. அவர் வந்து வெளிய போயிருக்காங்கன்னு சொன்னோனே, இவன் மறுபடியும் கால் பண்ணுவான். ஸோ கால் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து கால் போகாது. இங்க வந்து இவள காமிப்பாங்க. ஸோ அவ வந்து மெசேஜ் பண்ணால. ஸோ மெசேஜ்க்கு ஏதாவது ரிப்ளை வந்திருக்கான்னு பார்த்துட்டே இருப்பான். ஆனா எந்த ஒரு ரிப்ளையும் வந்திருக்காது. இங்க வந்து இவன காமிப்பாங்க. இவன் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம எப்படிடா இந்த கேஸ்லேருந்து வெளிய வரப்போறோன்ற மாதிரி ஃபுல்லா திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ திங்க் பண்ணும்போது அவனுக்கு வந்து அந்த பழைய மெமரீஸ், அதாவது இவங்க 2 பேரும் அந்த கிளாஸ் உடைஞ்சிருந்துச்சுல. ஸோ அந்த பீஸ எடுத்து வைக்கும்போது 2 பேரும் பேசியிருப்பாங்கல்ல. அந்த மூமெண்ட் ஞாபகம் வரும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா அந்த பழைய கேஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ இவனுக்கு வந்து நம்மளால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அந்த இன்டர்வியூ இருந்துச்சுல. ஸோ டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து அவன என்கொயரி பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த வீடியோஸ் தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த டே நைட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பழைய இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து ஏதாவது நடந்திருக்கான்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருப்பான். ஸோ செக் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னு ஃபுல்லா கத்துவான். கத்துனோனே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்து 2 பேரும் உள்ள வருவாங்க. "என்னாச்சு? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? என்ன கிடைச்சிருச்சு? உன்னோட காசு திருப்பி வந்துருச்சான்னு?" அவன் தம்பி கேட்டுட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து, "என்னாச்சும்மா? எதுக்கும்மா கத்துனேன்னு?" கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல தான் காமிப்பாங்க. ஸோ கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன வந்து முன்னாடி வர சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து கிடைச்சிரும் போல. ஸோ அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவா, "ஓகே நீ வந்து முன்னாடி வந்து உட்காரு. முன்னாடி வந்து உட்கார்ந்தா மட்டும் தான் என்னால வந்து நெறைய கொஸ்டின் கேட்க முடியும்னு" சொன்னோனே, அவனும் அப்படியே மெதுவா முன்னாடி வருவான். அவன் முன்னாடி வரும்போது கரெக்ட்டான டைம்ல ஹீரோயின் வந்துருவா. ஸோ அவ கையில வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வச்சிருப்பான். அவனோட லாயர் கிட்ட வந்து இத குடுத்துட்டு, "நீங்க வந்து இந்த ஃபைல வந்து ஜட்ஜ் கிட்ட குடுங்க. இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட கேஸ்லேருந்து வெளிய வர முடியும்னு நான் நெனைக்கிறேன். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு" சொல்லிட்டு அவன் வந்து அந்த டாக்குமெண்ட் ஃபைல குடுப்பா. ஸோ அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஃபேஷியல் சர்ஜரி பண்ணும்போது இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் இதே மாதிரி பிளட் ப்ளீடிங்கால ஃபுல்லா இறந்திருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு, அதாவது கொஞ்ச நாள் அவகாசம் தரோன்னு சொல்லிட்டு வெளிய வருவாங்க. ஸோ வெளிய வந்தோனே பிரஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவன்கிட்ட தான் ஃபுல்லா கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. "ஸோ சார் நீங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஸோ உங்களோட அடுத்த பிளான் என்ன? உங்க ஹாஸ்பிட்டல் வந்து இப்ப திறப்பீங்களா? மாட்டீங்களான்ற" மாதிரி நெறைய நெகட்டிவ் கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருப்பாங்க. இவன் அப்படியே திரும்பி பார்ப்பான். ஸோ திரும்பி பார்க்கும்போது அவன் தனியா நின்னுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து இடிச்சிருவான். ஸோ இடிச்சோனே கீழ விழுந்துருவான். இவன் டக்குன்னு வந்துட்டு, "என்னாச்சு உனக்கு வந்து அடிபடலையேன்ற" மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் கைய பிடிச்சு நிக்கும்போது பிரஸ் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா, இவங்க கிட்ட தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. "ஏய் நீ வந்து எதுக்காக இங்க வந்த? ஸோ நீ வந்து எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண? நம்ம 2 பேரும் எனிமீஸ் தான் நான் நெனைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்து எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு?" கேட்டுட்டு இருப்பான். "இல்ல நான் வந்து பார்த்தேன்னா, எனிமீஸ்லாம் வந்து நான் உன்ன பார்க்கல. நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நான் உன்ன பார்க்குறேன்னு" சொல்லி பேசிட்டு இருப்பான். "ஏய் உன்னோட கைய காமி. உன்னோட கையில வந்து அடிபட்டுருக்கு. ஓகே இதுக்கு வந்து பார்த்தீன்னா உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். என்னோட கிளினிக் வந்து இங்க தான் இருக்கு. நம்ம 2 பேரும் என்னோட கிளினிக்கு போலான்னு" சொல்லிட்டு 2 பேரும் கிளினிக் வருவாங்க. இதுதான் வந்து என்னோட கிளினிக். ஸோ என்னோட கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யாருமே வாங்குறதுக்கு முன்னாடி வரமாட்றாங்க. மேபி இந்த கேஸ் முடிஞ்சா மட்டும் தான் என்னால கிளினிக்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லைன்னா என்னோட கிளினிக்க யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த கிளினிக்ல நான் மட்டும் தான் இருக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவ கையில வந்து அடிபட்டிருக்கும். ஓகே உன்னோட கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு காட்டன் வச்சுட்டு அந்த அடிபட்டிருந்த இடத்துல வந்து ஃபுல்லா டிஞ்சர் மாதிரி வச்சுட்டு அந்த காயத்துக்கு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம வந்து இப்படியே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்படியே இருந்தாலும் நம்ம மைண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டிப்ரஷன்ல தான் இருக்கும். ஸோ சேடா தான் இருக்கும். ஸோ நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளிய போலாமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. "வெளிய வா." ஸோ வெளிய எங்க போலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு கார்ல வந்து கிளம்புவாங்க. இப்ப நம்ம எங்க போறோம்ன்னு அவ கேட்டுட்டு இருப்பா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் வந்து சன்ரைஸ் ஆகப்போகுது. ஸோ நம்ம வந்து டைரக்ட்டா ஒரு சன்ரைஸ் ஆகுற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் முன்னாடி வருவாங்க. பீச்ல நின்னுட்டு இருப்பாங்க. ஸோ நின்னுட்டு இருக்கும்போது, "என்ன இன்னும் சன்ரைஸ் ஆகவே இல்ல." ஸோ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் ஆகும்னு தான் போட்டிருக்கு. ஆனா இன்னும் சன்ரைஸ் வரலைன்னு சொல்லிட்டு அவ பாப்பா. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, சியோல்ல இருக்கிற டைம் ஜோன் பார்க்குற. நம்ம வந்து சியோல்ல இருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம். இங்க இருக்கிற டைம் ஜோன் பார்த்தா இங்க மழை வரப்போற மாதிரி போட்டிருக்கே" அப்படின்னு 2 பேரும் திரும்பி பார்ப்பாங்க. பீச்ல வந்து பார்த்தோன்னா, மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் தான் இருக்கும். ஆகா நம்ம வந்து இன்னைக்கு சன்ரைஸ் பார்க்க முடியாதுன்னு போலன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா, இவன் கை குடுப்பான். நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமான்னு சொல்லிட்டு கைய குடுப்பான். இவளும் வந்து கைய குடுப்பா. ஸோ கைய குடுத்தோனே 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, ஒரு எனிமீஸ் மாதிரி இருந்த ஒரு டைம்ல 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிடுவாங்க. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தோன்னா, அந்த பழைய மெமரீஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இவனோட ரூம்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு பேனாவ காமிப்பாங்க. ஸோ அந்த பேனா மட்டும் இல்லாம இன்னும் 2, 3 பேனாவ காமிப்பாங்க. இங்க 2 பேரும் தனியா அந்த பீச்ல வந்து பார்த்தோன்னா, சன்ரைஸ் ஆகுறத பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பழைய ஃபிளாஷ்பேக் இருந்துச்சுல்ல, அவ வந்து மயக்கம் போட்டு எந்திரிச்சு வந்தால, அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, "உனக்கு வந்து எதுவும் ஆகலைன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. "இல்லம்மா எனக்கு வந்து எதுவுமே ஆகல. நான் வந்து கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டேன். நீங்க வந்து பயப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு இருப்பான். ஸோ 2 பேரும் அப்படியே நடந்து போவாங்க. நடந்து போம்போது அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் மாதிரி வச்சிருப்பான். ஸோ அவன்கிட்ட குடுக்கறதுக்காக தான் வச்சிருப்பான். ஆனா குடுக்காமலே போயிருப்பான். அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.